ஹோட்டல் சுவையில் மொறுமொறுன்னு ரவா தோசை இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரவா 100 கிராம் எடுத்து அதில் 300 ml தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். 200 கிராம் அளவுக்கு மைதா, 300 கிராம் அளவுக்கு அரிசி மாவு எல்லாத்தையுமே நம்ம அளந்து அந்த பாத்திரத்தில் ஒன்றா கலந்துக்கணும். அதில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கணும். ஏன் தயிர் போடுறோம்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். எல்லாத்தையும் இதை ஒன்றா நல்லா கலந்துட்டு இதில் ஒரு 1/4 அளவுக்கு உள்ள கேரட் நீல வாக்கில் அரிஞ்சு இதில் போட்டுக்கணும். மிளகை தட்டியும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் முழுசாக போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். நான் தட்டி போட்டிருக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஒரு கொத்து, பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, 2 ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில். ஏன் நம்ம 2 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறோம் அப்படின்னா, அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு நல்லா சூப்பராக ஹோட்டலில் இருக்க மாதிரியே இந்த ரவா தோசை சூப்பராக வரும். இந்த சீக்ரெட்டே இது இந்த எண்ணெய் ஊற்றுறது தான். அதுக்கப்புறம் இதை நல்லா கலக்கிட்டு ஒரு டம்ளரால் நல்லா சூடான தோசைக்கல்லில் நம்ம நைஸாக அப்படியே நல்லா ஊற்றி பரவலாக ஊற்றி விடணும். இந்த ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா செவந்து நல்லா வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பியும் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரே பக்கமாக கூட எடுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் இந்த தோசை. தேங்காய் சட்னியோடு இது பரிமாறினா ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே இருக்கும். தேங்க்யூ. நீங்களும் செஞ்சு